மடி வித்யா, சொல்லுங்கம்மா. பூசணிக்காய் இருக்குது, ஆமாங்கம்மா. கேரட் பீன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆமாங்கம்மா. நான் கொல்ல போய் வாழைக்காய் பறிச்சு வந்துடுறேன். சரிங்கம்மா. இருக்கு, அமௌண்ட் ஒரு அவியலாக பண்ணிடுறியா? சரிங்கம்மா, அவியல் பண்ணிடுறேன். வணக்கம். இப்போ நம்ம அவியலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். தாளிக்க தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, ஜீரகம், தேங்காய், பச்சை மிளகாய், தயிர், உப்பு தேவைக்கேற்ப, ஒரு மாங்காய் எடுத்துருக்கோம், ஒரு 100 பீன்ஸு, ஒரு 2 முருங்கைக்காய், புடலங்காய் 1, 3 வாழைக்காய், ஒரு 4 உருளைக்கிழங்கு, ஒரு 100 கிராம் கொத்தவரங்காய், ஒரு 1/4 கிலோ கேரட், பூசணிக்காய் கொஞ்சம், ஒரு கீத்து. இதுதான் அவியலுக்கு தேவையான பொருட்கள். இனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அவியலுக்கு வந்து நம்ம காய்கறி எல்லாம் வந்து இப்போ குக்கரில் எடுத்து போட்டுடலாம். எல்லாம் பாருங்கள், இந்த அளவுக்கு நீட்டாக ஒரே மாதிரியே கட் பண்ணியாச்சு. பூசணிக்காய், பீன்ஸு, புடலங்காய், வாழைக்காய் வந்து மோரில் போட்டு வச்சுருக்கோம் கருக்காமல் இருக்க வாழைக்காய், கேரட்டு, கொத்தவரங்காய், முருங்கைக்காய், மாங்காய் மேலே வைக்கணும், ஏன்னா ரொம்ப குழஞ்சிரும். ஒரு சவுண்டு மட்டும் விட்டால் போதும். இது பச்சை மிளகா. பச்சை மிளகா நான் அரைக்க மாட்டேன், அப்படியே இதில் போட்டுருவேன். இப்போ உருளைக்கிழங்கு போட்டுடணும். இந்த நைட்டு அடைக்கும் சேர்த்து வைக்கிறதுனால அவியல் கொஞ்சம் கூட வைக்கிறேன் நான். இப்போ உருளைக்கிழங்கு போட்டாச்சு. மேலே வந்து மாங்காய், ஒரு சவுண்டு விட்டிங்கன்னா போதும். உப்பு வந்து தேவைக்கேற்ப. தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிக்கணும், ரொம்ப ஊற்ற வேண்டாம். தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து ஒரு 1/2 லிட்டர் ஊற்றினா போதும். ஒரே சவுண்டு, ஒரு சவுண்டு விட்டால் போதும். இப்போ தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் 2 கப்பு தேங்காய் போட்டிருக்கேன். காய் நிறையா இருக்குது, அதனால் 2 கப்பு தேங்காய், அதுக்கு தேவையான அளவு ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும். இப்போ ஒரு சவுண்டு விட்டு எடுத்துட்டோம். அதிலேருந்து தண்ணி வந்து கொஞ்சம் இருந்தது, அதை நான் வடித்து எடுத்துட்டேன். தேவைன்னா மறுபடியும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் ஊற்றிடுறேன். அப்படியே பொறுமையாக கிளறி விட்டுட்டு ஒரு கொதிக்க வச்சு இறக்கிடலாம். பொறுமையாக இதை அப்படியே எடுத்து கலந்து ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம். ஒரு சவுண்டு தான் விட்டேன். சில பேர் 10 நிமிஷம் விடுவாங்க, 10 நிமிஷம் விட்டாலும் ஓகே தான். இது ஒரு சவுண்டுனா எல்லா காயும் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், தேங்காய் போட்டு நம்ம இது பண்ணுறோம். இந்த கொதி வருது. நல்லா கொதிச்சோன்னே அப்படியே தயிர் ஊற்றிட வேண்டியதான். தயிர் ஊற்றிட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா கொதிக்கிற சவுண்டு கேட்குது பாருங்கள், நல்லா கொதிக்குது. அவ்வளோதான். இந்த தேங்காய் வந்து அந்த வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு தான் லைட்டாக ஒரு கொதி. இங்கே பாருங்கள், கொதிக்குது பாருங்கள். நல்லா இந்தளவுக்கு கொதிச்சிருச்சுன்னா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தயிர் ஊற்றி கலந்துட வேண்டியதான். அடுத்து தாளித்து கொட்டணும், அவ்வளோதான். நல்லா கொதிக்குது பாருங்கள், அவ்வளோதான். இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தயிர், அதையும் இதில் ஊற்றிடலாம்.
அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான். அவ்வளோதான் அவியல். இப்போ தேங்காய் எண்ணெயில் நம்ம கடுகு, கருவேப்பிலை, ஜீரகம் கொஞ்சம் தாளித்து கொட்டிட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. இது நீங்கள் வந்து தயிர் ஊற்றிட்டு கொதிக்க வச்சிங்கன்னா நீத்து போயிடும். இது இவ்வளோ தான் அவியல் முடிஞ்சிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா சுட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு தாளிச்சிடலாம். ஜீரகம், கருவேப்பிலை, இதை வந்து அப்படியே இந்த அவியலில் கொட்டிட வேண்டியதுதான், வேறு எதுவுமே இல்லை. காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான் அவியல் முடிஞ்சிருச்சு. இனி பாத்திரம் மாற்றி எடுத்து வச்சிட வேண்டியதுதான். பாருங்கள், இதை ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயில் தாளிச்சாச்சு. உப்பு வேணுமான்னு பார்த்துட்டு அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நான் வந்து தேங்காயில் பச்சை மிளகா போட்டு அரைக்க மாட்டேன். பச்சை மிளகா கட் பண்ணி போடுறது தான். ஏன்னா கலர் இந்த ஒயிட் கலர் வராது பச்சை மிளகா போட்டு அரைச்சா. அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு கொதி தான் விட்றோம், அதில் பச்சை மிளகா வாசமும் போகாது. அதனால் வேக வச்சுட்டா நல்லாயிருக்கும். இப்போ அவியல் வந்து முடிஞ்சிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அவியல் இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம காய்கறி இது மட்டும்தான் கொஞ்சம் இதாகும். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி அவியலுங்கிறது.